எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. யோசிச்சு பாரு, இந்த நீ பார்த்துருப்ப, உங்கள் ஊரில் தேனிலாம் நெல் போடுவாங்கள்ல, அந்த நாற்று நடுறதுலேருந்து இப்போ சில இடத்துல விதைக்கிறாங்க, சில இடத்துல நாற்று நடுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கதிர் வர 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கியா? உரிய நேரத்தில் அதுக்கு பூச்சிக்கொல்லி அடிக்கணும், களை எடுக்கணும், உரம் போடணும் பண்ணி அந்த கதிர் வர 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 போய் தொட்டுலாம் பார்ப்பாங்க. பார்த்துருக்கியா? நல்ல கதிர் நல்லா வந்திருக்கான்ட்டு. எல்லாம் முடிஞ்சு அப்படியே அது அழுகி போகுது, வீணாக போகுதுன்னா எப்படி இருக்கும் அந்த விவசாயிக்கு? நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு எல்லாரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. கூட்டுறவங்கில கடை வச்சுருப்பான், இதை வச்சு தான் கடனவே அடைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இது போல் ஆகுதே. குறைந்தபட்ச பொறுப்போடாவது இதை அணுகுகிறீர்களா? அடிப்படையில் சிக்கல் என்னென்னா, உங்கள் யாருக்குமே விவசாயிகளோட கஷ்டம் என்னன்றது தெரியல. அந்த ஆள் இயல்புலேயே விவசாயி, அவருக்கு இதுதான் வேலை. இதை ஒரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இப்போவும் விவசாயம் தான் பார்ப்பார் அவர் பிரேக்கில். அப்போ அவருக்கு தெரியுது. உங்களுக்கு அவங்களோட கஷ்டம் தெரியணும், உங்களுக்கு தெரியல.